ஹாய். ஸோ இன்னைக்கு டே 2 இன் சென்னை. தஸ்லீம் வந்துட்டியா, பார்த்துட்ருக்கியா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோன்னா, லைட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்கள் வந்து எங்கடா போகிறோம் இன்றைக்கி? சாப்பிட போவோமா? நைட் சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டு சரி பாப்பா அப்படி எப்படி போதோ அப்படியே போவோம். ஓகேலா, வா. ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். தஸ்லீம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சு அதே தஸ்லீம் கூட இப்போ அடுத்து டீ குடிக்க போகலான் இருக்கோம். புகாரி. ஆனால் இங்கே டிராஃபிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? very dangerous. Also me. ஸோ அட்லாஸ்ட் வந்து புகாரியில் டீ வாங்கியாச்சு தஸ்டீர் கூட. புகாரியில் இன்றைக்கி டீ குடிக்கணும். எங்கடா புகாரின்னு இருக்குது? இது எப்படி இருக்குன்னு குடிச்சுவேன். இந்த இருக்குது பாருங்க. ஓகே, இதான் புகாரி. ஸோ புகாரியில் இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். குடிடா, குடிச்சிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. இதே சொன்ன பிலாலோட எல்லாரும் புகாரி தான் நல்லாயிருக்கு, புகாரி தான் நல்லா இருக்குங்கிறாங்க. சொல்லு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஆமாண்ணா, வித்தியாசமாக இருக்குல்ல. ஆனால் கூட்டமாக இருக்குங்க எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்களேன், கீழே எல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. கீழே உட்கார சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குங்க டீ, வேறு லெவலு. பாய் டீ குடிங்க பாய். எப்படி இருக்கு? எப்படி பாய் இருக்கு? எப்படி இருக்கு? லைட்டாக குடிச்சு பாருங்க. இது என்னது பாய்? எக்ஸ்ட்ரா சுகர். எக்ஸ்ட்ரா சுகரா? சுகர் அதிகமாக இருக்குது, குடிச்சு பாருங்க. சூப்பர்ல பாய். அசி நோம்பு வச்சதுக்கு வேறு லெவல். நாளைக்கு பெருநாடா தஸ்லீரு? தொழுவ போயிடுமா ஒன்றா திடலுக்கு? இன்ஷா அல்லாஹ் டன். அப்படியே தஸ்லீர் பாய் வந்து இதை பார்த்தாப்புல புகாரி ஐஸ்கிரீம்னு. ஸோ அப்படியே இங்கே வந்துட்டோம் புகாரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புகாரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போட்றா பாய். இந்தாங்க பாய், ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் ஏன் பாய்? வாடா ஷேர் பண்ணிப்போம். என்ன இவ்வளோ சாப்பிட முடியாது? இவ்வளோ சாப்பிட முடியாதா? எனக்கு குளிக்குது. நான் தின்றா டே, நல்லாவே இருக்கு. குளிக்குதா? வித்தியாசமாக இருக்குது. ரோஸும் லிச்சியும், ரோஸும் லிச்சி ஃப்ளேவரும். ஏன்னா கூட்டு கடையில் யாருமே இல்லை. மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக திறந்துருக்காங்க. ஒரு கடையை விட்றதில்ல, எல்லாத்துலேயும் ஐஸ்கிரீம்னு பேரை போட்டாலே சாப்பிடுவோம் நாங்களாம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காட்ட போகிறேன். பாய் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காப்புல. இந்த பாருங்கள், அவர் ரொம்ப மூட் ஆஃபில் இருக்காப்புல. என்னன்னு தெரில பாய் வந்து. என்ன பாய், என்ன பாய் ஆச்சு சொல்லுங்கள் பாய். ஏன் பாய் உடம்பு சரியில்லையா? நான் வந்தால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதே பாய். இதெல்லாம் உங்கள் பசங்க யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாமல் அவன்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ட்டேன். அதோட அவன் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்து ஃப்ரூட் பே அப்படி சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் தஸ்லீர். இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரூட் பே முடிச்சு சாய் கடையில் சாய் குடிப்போம். செம்மையாக இருக்கும் சாய் கடையில், செம்மையாக. போன தடவை வந்து குடித்தேன், செம்மையாக இருந்துச்சு. யாரோட அது? அக்டோபரில் நீ தானே வந்த? நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க சாய் குடிப்போம். பாய் வந்து ரொம்ப சோகமாக இருக்காப்புல. பாய் வந்து ஃபீல் பண்ணாது. காதர் நவாஸ்கான் ரோடு இன்னைக்கு சண்டேனால பாருங்கள், ரோடே அவ்வளோ பிஸியாக இருக்குது. இன்றைக்கி என்னோட ஸோ பாய் வாங்க, டென்ஷன் ஆகாம வாங்க பாய்.
பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் கூல் சில்லாக்ஸ் பண்ணுங்க. வாங்க பாய், சில் சில் சில், கூல் கூல் கூல். ஏய் தாவி போயிட்டேன் தஸ்தீரு. இது எப்படா தாவணியாடா தஸ்தீரு, கலக்குறியாடா? இப்போ நாங்கள் ஃப்ரூட் பே ட்ரை பண்ண போகிறோம். இதோட ஓப்பன் ரிவ்யூ என்னன்னு நான் பார்த்து சொல்லி கொடுத்துறேன். ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குடா. என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது? மாஷா அல்லாஹ். இந்த ஃப்ரூட் பேல ஜூஸ் வந்துருச்சு, குடிச்சு பார்த்து சொல்லு. நான் குடிக்க பாய். எப்படி இருக்கு சொல்லு. ஓப்பன் ரிவ்யூ, ஓப்பன். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணாத, அப்படியே பார்க்க. இதான் ஃப்ரூட் பேயோட மெனு. ஸோ இங்கே எல்லா டைப் ஆஃப் ஜூஸும் வச்சுருக்காங்க இங்கே. ஓ என்னடா குடிச்சிட்டே இருக்கிறத பார்த்தா என்னடா வாயில் ஒரு மாதிரி போகுது. ரொம்ப ஐஸாக இருக்கா? இல்லை எப்படி இருக்கு ஆக்சுவலாக? நல்லா இருக்கா? சரி நான் குடிச்சு பார்க்குறேன். சம்திங் டிஃப்ரெண்டாக. கோவா பேஸ் எதுவாக இருந்தாலும் கோவா பேஸ். அதனால தான் நல்லா இருக்கு பாய். இப்போ உங்கள் ரியாக்ஷன்? நல்லா இருக்குல்ல? இது வந்துச்சு அடுத்த ஜூஸு. இது வந்து ஐஸ் டீ இல்லை, இது வந்து வாட்டர்மெலான் மொஜிட்டோ. இது வந்து மொசம்பி. இது வந்து பியூர் மொசம்பி. ட்ரை பண்ணு தஸ்லீரே. நல்லா இருக்கா? அது பியூராக இருக்கா? நல்லா இருக்கா? இது ட்ரை பண்ணு. நல்லா இருக்கா? நல்ல ரேட்டிங். வெரி நைஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இல்லை பாய், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது பயமாகவே இருக்கு. நல்லா இருந்தால் கிளாப். ஓகே கிளாப் அப்படின்னு முடிச்சு. ஓகே என்ன ரெஸ்டாரண்ட்? Assalamualaikum, good morning, Eid Mubarak. ஸோ இப்போ நான் ஈத்து தொழுவோம் போகிறேன். இன்ஷால்லா இன்னைக்கு ஈது முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்ஷால்லா அப்படியே இந்த டே ஃபாலோ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ. வழக்கம் போல் காலையில் தஸ்லீர் ஓட்டி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பக்கத்து ரைட்டா? ஏன் ரைட்டா என்னாச்சு? ஏன் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. ஜாஸ்தி கலக்குறீல. அலமதுல்லா கரெக்டான டைமுக்கு வந்துட்டு தஸ்லீர். இதுதான் ஒன்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற பற்றியா? ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்லுவோமா?
எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த இடத்துக்கு நவளக்கூடாது. அப்படி இல்லை. வழக்கம் போல 2 முறை எப்படி நாங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்களை சத்திய நபி தோழர்களின் மீதும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்த நிலவட்டும். யாரு என்னடா யாரை கேட்குறா? ஜாஸ்தி இருங்க, நம்ம போவோம், டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் என்ன ஒரு தஸ்லீது ஈத் முபாரக்டா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஈத் தஸ்லீதுக்கு வந்து ஈத் முடிச்சாச்சு. தஸ்லீதுக்கு எல்லாருக்கும், ஆனால் வர்றது ஒரு வழி போகிறது ஒரு வழியாக இருக்கணும். ஸோ அதனால் வேறு வழியாக போயிட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுதோம். 1 மணி நேரம்டா, 7:30 to 8:30. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் விட்டுறணும்டா தஸ்லீது. வெயிலுக்கு இல்லை, எல்லோரும் கறி வெட்டுறது இருக்குது நிறைய. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நேரம் பயண உரையாற்றுறது வந்து எல்லோரும் எல்லா மண்டையிலே போய் எல்லாமே போய் உட்காராது. ஒரு டாபிக் எடுத்தால் அது ஒரு 20-15 நிமிஷத்தில் அழகாக நறுக்குன்னு அதை பற்றி மட்டும் பேசி விட்டுறணும். என்னுடைய கருத்து அவன். ஏன்னா இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறாரு, தர்மம், அப்புறம் இது அதென்ன இப்ராஹிம் நபியை பற்றி, அப்புறம் இப்ராஹிம் நபியை பற்றி பேசி அவங்களோட இதை எதுக்காக இது அப்படி சொல்லி முடிச்சிடணும். 4-5 விஷயங்களையும் ஒன்றா கொண்டு வந்ததுனால ரொம்ப நேரம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது பேங்கில். ஆமாம், எச்சு போயிட்டாங்க. யார் இந்த வெயிலில் உட்காருவாடா? ஒரு சில பேர் டீஹைட்ரேட் ஆகும், தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி. ஏன்னா காலையில் எஞ்சி ஒன்றும் சாப்பிடாம தானே வராங்க, இனிமேல் தானே போய் சாப்பிடுவாங்க. நம்ம உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ். ஈத் முபாரக் எல்லாருக்கும். ஈத் முபாரக் சொல்றா. ஹாய். ஸோ ஈத் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரே ஃப்ளாட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போனோம். போயிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆயாச்சு. ஸோ இப்போ நான் வந்து காதர் நவாஸ் கான் ரோடு போயிட்டு நைட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்பலான் இருக்கேன். லாஸ்ட் நானும் பாப்பாவும் ஈத் கொண்டாடியாச்சு, நல்லா தூங்கியாச்சு, நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நான் vlogல காட்டிகிட்டு இருக்கேன். எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டோம் நானும் பாப்பாவும். ஒரு லேச்சி. இந்த ஐஸ்கிரீம் பேஸு இது இதோட ஐஸ்கிரீம். இதில் ஐஸ்கிரீம் வராது, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ட்ரை ஃப்ரூட்டு. இது ஐஸ்கிரீம் என்ன வெண்ணிலா எல்லாம் பிளட் பண்ணுவோம். ஓகே, ஏப்ரிகாட் போடுவீங்களா? ஆமாம், ஆப்ரிகாட்டில் போட்டு இது நல்லா இருக்கும். ரெண்டு நாள் மச்சான் பிரபு வந்துட்டார். இவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிஸி மேனு. இவர் கையிலலாம் பிடிக்க முடியாது. மெசேஜ்லாம் அனுப்பினீங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிப்ளை பண்ணுவாப்புல. அதனால தான் வர மாட்டாப்புல. இதெல்லாம் விளாக் எடுத்து போட்டுறா மச்சான், ரிமெம்பரன்ஸாக இருக்கும்ல. ஏன்னா அவர் பார்க்க முடியாது. இவரெல்லாம் பெரிய ஆளுங்க. இவரெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி தாண்டிவிங்க. ஒன்றும் பேசாத. இனிமேலாவது டச்சில் இல்லைடா. நானும் மச்சானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ மச்சானை மீட் பண்ணுறதுக்காக சென்னை கிரீன்ஸ் ரோட் ஜூஸ் ஷாப். மச்சான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்டா நான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் வந்ததுக்கு. மச்சான் ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்டா? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. 1 இயர் லீலா பேலஸ் 1 இயர் இருக்கு. சத்தியமாக 1 இயர் ஆச்சு. இப்போ நான் எடுத்தேனே போன வருஷமே. டேய் 1 இயர் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. 10 months ஆச்சு. 2 months இருக்குது. செப்டம்பர் மாதம் மீட் பண்ணோம். ஜூலை ஆகஸ்ட் 3 months இருக்குது. ஏதோ ஞாபகம் இருக்கே, பரவாயில்ல. ஸோ இப்போ ஜூஸ் குடிச்சு மச்சான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல.
மச்சான் மூணையுமே குடிச்சு சொல்லு எது நல்லா இருக்கு மச்சானா எனக்கு நீ ஸ்டார்ட் பண்ணுறா நீ யோசிக்கிறத பார்த்தா நல்லாவே இல்லை ஓகே டான் நல்லா இல்லை ரெண்டாவது அப்படியா ரெண்டாவது குடி ஓகே இது இப்போ நான் குடிக்கிறேன் நான் தான் லிச்சி ஆர்டர் பண்ணேன் நான் வெளியில் கொஞ்சம் போடுவாங்க ஏப்ரி கார்டு நிறைய இருக்குன்னு பார்த்தா ஏப்ரி கார்டே இல்லை ஃபுல்லாக எழுதி சாப்பிட்டு பண்ணச்சு அது தயவுசெய்து ட்ரை பண்ணி பாரு லிச்சி சூப்பராக இருக்கும் லிச்சி அது அருமையாக இருக்குது லிச்சி மாதிரி தெரியல நான் வேறு மாதிரி இது ஃபுல்லாக வெண்ணிலா தான் இருக்குது ஏப்ரி கார்டே இல்லை ஆப்ரிகோட் வருது ஆப்ரிகோட் வெனிலா எல்லாம் மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது குடி பாதி நான் எவ்வளோலாம் ஜூஸ் குடிக்க முடியுமா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட தான் ஆனால் சுத்தமாக வெறும் வெண்ணிலா தான் இருக்குது அதில் சரி அது ஏதாச்சும் குடிங்க சரி ஓகே அதான் சேக் பண்ணி கொடுத்தேன் சுத்தமாக வெண்ணிலா இது மச்சான் ஓகே யூ ஆர் வெரி ஹானஸ்ட் இந்தா இல்லை உனக்கு இதான ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்கியூஸ் மீ அது வேண்டாம் அதே பண்ணி கொடுக்கலாம் அது மாற்ற முடியாது அது வச்சிருக்கல மாற்ற முடியாது அதே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அது மாற்ற முடியாது அதில் வெறும் வெண்ணிலா தான் இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் நான் சும்மா லைட்டாக ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் தான் இருக்குன்னு அது நினச்சேன் ஐஸ்கிரீம் பேஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் இருக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினச்சேன் நீங்கள் ஃபுல்லாக வெறும் வெண்ணிலா மட்டும் தான் போட்டுருங்க லைட்டாக தூவி தான் விட்ருவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை எல்லா மில்க்ஷேக்கில் அப்படி தான் இருக்கும் நம்ம இங்கே இருக்கிற எனக்கு அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டேன் ஆமாம் நீங்கள் ஒரு வெண்ணிலா கொஞ்சம் வரும்னு சொன்னீங்க சரி நான் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சா ஃபுல்லாகவே வெண்ணிலா மட்டும்தான் இருக்குது நான் வெளியில் ஃபுல்லாக சாப்பிட முடியாது எனக்கு இது கொடுத்துருங்க என்ன கோல்டு பாய் கொடுத்துருங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படா இருக்கு நல்லா இருக்கா மாற்றிட்டு ஒரு வழியா கொடுக்குற காரத்துக்கு ஒர்த்தாக இல்லை நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதுதானே வரோம் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்போம் அதுவும் பைக்கில் வந்திருக்கோம் ரொம்ப தூரத்துலேருந்து வருவோம் ஸோ அது நம்ம ஹாப்பி பண்ணுறது தானே கஸ்டமர் சர்வீஸு சும்மா சாப்பிடல நான் காசு கொடுத்தா ஓகே இட்ஸ் நைஸ் எனக்கு இது ஓகே மேங்கோ இது ஓகே பஸ்ஸி மார்க் கொடுக்கணுன்னா 5 out of 10 7 out of 10 7 out of 10 okay honest review thanks Macha thanks for sharing time with me